வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 7ல் இருக்கிற ரொம்ப முக்கியமான லெசன் த குப்தாஸ். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போய் பாருங்கள், போட்டிருப்போம். 7th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான லெசன். ரொம்ப டெப்த்தாக குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி குப்தாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா குப்தாஸ் ஏஜ் இஸ் நோன் அஸ் கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். குப்தாஸ் பீரியட் வந்து நம்ம கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரரி சோர்ஸு, எபிகிராஃபிக்கல் சோர்ஸு, நியூமிஸ்மேட்டிக் சோர்ஸ்னு 3 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்குது. அதாவது குப்தர்களை பற்றி நம்ம 3 விதமான இடத்துல தெரிஞ்சுக்கலாம். லிட்ரரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிட்டிசாரா அந்த இதை வந்து நம்ம கமண்டகாஸ் வந்து எழுதியிருப்பாங்க. கமண்டகாஸ் எழுதிய நிட்டிசாரா அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, அதாவது கிங்ஸுக்கு தேவையான அட்வைஸு, ஒரு ரூல் எப்படி இருக்கணும் அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அது குப்தர்களுக்குடைய லிட்ரரி சோர்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஷகடுட்டான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தேவி சந்திரகுப்தம் முத்ர ராட்சசம் இதை வந்து எழுதியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா த ரைஸ் ஆஃப் குப்தாஸை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட்டு, ஜெயினிஸ்ட்டு அவங்களுடைய டெக்ஸ்ட் எல்லாமே குப்தர்களை பற்றி தெரிய வருது. காளிதாசா ஒர்க்லேயும் குப்தர்களை பற்றி தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஃபஹீன், அவர் வந்து சைனீஸ் ட்ராவலர், அவருமே இந்த குப்தர்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியே லிட்ரரி சோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எபிகிராஃபிக்கல் சோர்ஸ், அதாவது கல்வெட்டு இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 இருக்கார்ல, அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எதில் பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மெஹுரகலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் பொறிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சமுத்திரகுப்தா, அவரை பற்றி அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எதில் குறிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் சமுத்திரகுப்தா பற்றி யார் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பொயட்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் தான். பேர் பார்த்தீங்கன்னா ஹரிசேனா. இவர் பார்த்தீங்கன்னா 33 லைன்ஸில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு சமுத்திரகுப்தாவோட அச்சீவ்மெண்ட்ஸை. யார்? ஹரிசேனா. எந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் இன் நாகரி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, சான்ஸ்கிரிட் இன் நாகரி ஸ்கிரிப்ட். எந்த ஸ்கிரிப்ட்னு கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிக்னா நம்ம காயின்ஸில் வந்து எப்படி குப்தர்களை பற்றி தெரிய வருது, குப்தர்களோட கோல்டு காயின்ஸ் வச்சு அவங்களுடைய டைட்டில்ஸு அது எல்லாமே தெரிய வருது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் குப்தாஸ் டைனாசிட்டி, குப்தா டைனாசிட்டி எப்படி ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 வந்து ஒரு 3வது ரூலராக இருக்கார். அவருக்கு முன்னாடி 2 ரூலர் இருக்காங்க. இந்த சந்திரகுப்தா 1 வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா குப்தா டைனாசிட்டியை